மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக 9வது நாளாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. அதிமுக தலைமை அலுவலகத்தில் விழுப்புரம், கன்னியாகுமரி தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை. கல்வியை மையமாக கொண்டு திருவள்ளூரில் 200 கோடியில் அமையும் தமிழ்நாடு அறிவுசார் நகரம். நகரத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தும் முதல் நிலை அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 66,954 கன அடியாக குறைப்பு. நேற்று மாலை 75,748 அடியாக இருந்த நிலையில் தற்போது 66,954 கன அடியாக சரிவு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரிப்பு. நேற்று நீர்வரத்து 35,000 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 45,000 கன அடியாக உயர்வு. பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,160 கன அடியாக அதிகரிப்பு. உபரி நீர் திறப்பால் பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரிப்பால் 80 அடியை எட்டிய பவானிசாகர் அணையின் நீர்மட்டம். நீர் இருப்பு 15.7 டிஎம்சியாக உள்ள நிலையில் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழையால் ஆழியார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. தொடர்ந்து 3 நாட்களில் 15 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காவிரி ஆற்றில் நீர்திறப்பு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியில் இருந்து 55 அடியாக உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 23,989 கன அடியிலிருந்து 40,018 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 127 அடியாக உயர்வு. அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. உதகை கூடலூர் நெடுஞ்சாலையில் சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மரத்தை அப்புறப்படுத்தும் பணி மும்முரம். ஆவடியில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை தேர்வில் ஆள் மாறாட்டம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாகையில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 44 கல்லூரி மாணவர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். ஆட்சியரின் உத்தரவின் பேரில் வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி வியனூர் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் 200 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம். 78 சவரன் நகை மட்டுமே கொள்ளை போனது போலீசார் விசாரணையில் அம்பலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலம். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம்.
புதுச்சேரியில் விதியை மீறி பேனர் வைத்த தாவேகவினர் மீது வழக்கு பதிவு. புசி ஆனந்த் பிறந்த நாளையொட்டி பேனர் வைத்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் துப்பாக்கி சண்டைகளுக்கு மத்தியில் பூக்கும் பூக்கள். உத்தம்பூர் மாவட்டத்தில் 5 லட்சம் ஊதா மலர்களை வளர்த்த விவசாயிகள். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய அப்டேட் இன்று வெளியாகிறது. படத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் அறிமுக போஸ்டர்கள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல்.